ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது பிரம்மா பாபா, சிவ பாபா, மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியவர் இமாச்சல் பிரதேசத்திலிருந்து தர்மசாலா. நேற்று பிரம்மா பாபாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக அழகாக சொல்லியிருந்தார். இன்றைக்கு அந்த ஆத்மா, அதாவது தீதி அவர்கள் தான் பெற்ற, அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இன்றைக்கு கூறப்போகின்றார். கேட்கலாமா? பிரம்மகுமாரி சகோதரி அவர்கள், உமா அவர்கள் தர்மசலா அங்கிருந்து சொல்கின்றார். பாருங்கள், நிகழ்காலம் என்பது என்ன? சங்கமயுகம். இந்த நிகழ்காலத்தில் உலகம் ஜெகதம்பாவை என்ன என்று கூப்பிடுகின்றார்கள்? தாய் என்று அழைக்கின்றார்கள். அது மட்டுமா, இரவு முழுவதும் ஜெகதம்பா என்ற பெயரில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெகதம்பா தாயை எங்கள், அதாவது இந்த சூலக்கண்களால் கண்டோம். யார் சொல்கின்றார்? உமா அவர்கள் சொல்கின்றார். அறிந்தோம், பேசினோம், அவருடைய ஆன்மீக அந்த கண்களால் திருஷ்டியை பெற்றோம். அது மட்டுமா, மம்மா அவர்களால் அவருடைய பாலனையும் அடைந்தோம். அப்படின்று தர்மசாலாவில் இருந்து, இமாச்சலம் என்ற பிரதேசத்திலிருந்து பிரம்மகுமாரி உமா அவர்கள் தன்னுடைய அழகான அந்த ஜெகதம்பை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். நான் 1964ஆம் ஆண்டு மம்மாவை முதன்முறையாக சந்தித்திருந்தேன். அப்பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 18 இருக்கும். அப்போ நாங்கள் வீட்டிலிருந்து ஞான கேட்பதற்காக சென்டருக்கு வந்து கொண்டிருந்தோம். 15 தினங்களுக்காக மம்மா அவர்கள் அமிர்தசரிலிருந்து வருவதாக தெரிவித்தார் அந்த ஊருக்கு. எங்க அமிர்தசரில. அப்போ மம்மாவிடம் திருஷ்டி பெறும்பொழுது ஆத்மாவாகிய எனக்குள் எப்படி திறமை ஏற்பட்டது, சக்தி நிரம்புவதாக எனக்கு அனுபவம் ஆயிட்டு அப்படின்னு சொல்கின்றார். அது மட்டுமா, என்னுடைய மனம் எப்படி தெரியுமா ஆடியது? குஷியில் ஆடியது. எனக்கு என்னை விட்டு பிரிந்து போன அந்த தாய் கிடைத்ததாக எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. அது மட்டுமா, உண்மையில மம்மா உலகிற்கு தாயாக விளங்கியிருந்தார். மம்மா அவரிடம் எல்லையில்லாத அன்பு இருந்தது. அது மட்டுமா, எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த திருஷ்டி இருந்தது. அப்போ ஒரு அனுபவம் உங்களிடம் சொல்கின்றேன். அந்த சமயத்துல மம்மா என்னை அழைத்து சொன்னார், குழந்தாய், நீ சேவை செய்வாயா அப்படின்று, நீ சென்டர்ல இருப்பாயா அப்படின்று என்னை கேள்வி கேட்டார் மம்மா அவர்கள். அப்பொழுது சென்டரில் இருப்பதை நான் விரும்பவில்லை. அதாவது வீட்டிலிருந்து வந்து செல்வதே சரி என நான் நினைத்தேன். ஆனால் பாருங்கள், ஒரு மேஜிக் நடந்தது. ஆனால் மம்மாவுடைய இந்த வார்த்தைகளில் என்ன தெரியுமா எனக்கு அனுபவம் ஆனது? மம்மாவுடைய வார்த்தைகளில் ஆன்மீகம் இருந்தது. மம்மாவுடைய வார்த்தையில இனிமை இருந்தது. மம்மாவுடைய வார்த்தையில அன்பு இருந்ததால் என்னால் மறுக்க முடியவில்லை. ஆம் அம்மா, நீங்கள் என்ன சொல்வீர்களோ அப்படியே செய்வேன் அப்படின்று நான் சொல்லிவிட்டேன் அப்படின்று உமா தீதி அவர்கள் தர்மசாலாவிலிருந்து மம்மாவிடம் சின்ன சின்ன அனுபவங்களை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அந்த நாள் முதலாக மம்மா என்னை 15 தினங்கள் தன்னுடனேயே வைத்திருந்தார். அந்த 15 தினங்களில் பார்த்தேன். அப்போ மம்மா அவர்கள் தினமும்
அமிர்த வேலை அதாவது 2 மணிக்கு எழுந்து பாபாவை நினைவு செய்வது உண்டு. அந்த நாளில் அவருடன் இருந்து நானும் சரி இந்த உலகை மறந்தேன். அப்போ எனக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டது போல அனுபவம் ஆனது எனக்கு. அப்படின்ற அழகான அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தை நான் சொல்லப் போகின்றேன். மம்மாவுடைய சொல்லில் அவ்வளவு எளிமை இருக்கும். மம்மாவுடைய சொல்லில் அவ்வளவு இனிமை இருக்கும். அதனால் தான் அந்த ஈர்ப்பால் மம்மா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில அத கேட்பவருடைய எண்ணம் மாறிப் போனது. எங்களது வாழ்வே மாறிப் போனது. அவரைப் போல மாற வேண்டும் அப்படி என்ற ஒரு உந்துதல், அதாவது பிரேரணை, அதாவது அந்த சீரிய எண்ணம் கிடைத்தது அப்படின்று அழகான அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக உமாதீதி அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றார். மம்மாவுடைய அந்த கண்டறியக்கூடிய சக்தி, மம்மாவுடைய அந்த தீர்மானிக்கக்கூடிய சக்தி மிகவும் கூர்மையானதாக இருக்கும். அப்போ மம்மா எங்களை கண்டறிந்து அன்பு கொடுத்து சமர்ப்பணம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால் தான் மம்மாவை பார்க்கும் பொழுது எனக்கு மம்மா வெண்ணிற ஆடை தரித்து அந்த 8 கரங்களுடைய தேவியாக காட்சியளித்தார். அது மட்டுமா, கலர் ஆடையில் சிங்க வாகன ஜெகதாம்பாக தென்பட்டார். அதனால்தான் மம்மாவிடம் அந்த ஆன்மீக தன்மை அதிகமாகவே இருந்தது அப்படின்று அந்த விசேஷங்களை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். அதனால்தான் மம்மா அவர்கள் எப்படி இருப்பாரு? அந்த மதுர பாஷையுடையவள், அதாவது இனிமையாக பேசக்கூடிய அந்த சாரதாம்பாள் அப்படின்று வர்ணிக்கின்றார் உமாதீதி அவர்கள். நான் உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். நான் எப்பொழுதெல்லாம் அவரை பார்க்கும் பொழுது, அவரை சுற்றி நாலாபுறமும் சரி, வெண்ணிற அந்த ஒளி பிரகாசமே பிரகாசமாகத்தான் தென்படும். அது மட்டுமா, மம்மா இந்த மானிட உடலில் இல்லை. மேலே அந்த பிரகாசமயமான வெண்ணிற ஆடை தரித்திருப்பவராக காட்சியளிப்பது உண்டு. அதாவது பரிசாக தென்பட்டார். அதனால் மம்மா இரவு பகலாக பாபாவை நினைவு செய்தார். நாங்கள் எப்பொழுதாவது இரவில் எழுந்து கதவினுடைய அந்த துவாரம் வழியாக பார்த்தால், மம்மா அவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருப்பது தெரிய வரும். சில சமயத்துல வராந்தாவிலும், சில சமயத்துல நிலவெளியிலும் அவர் அமர்ந்து யோகம் செய்து கொண்டிருப்பார். நிலவை பார்த்தே யோகா செய்து கொண்டிருப்பார். மம்மா அவர்கள் அந்த யோகத்தால் தான் இவ்வளவு மகானாக மாறினார் அப்படின்னு நான் கருதுகிறேன் அப்படின்று உமாதீதி சொல்கின்றார். அதனால் மம்மா ஒருபொழுதும் தன்னை வெளியில் காட்டவில்லை. மம்மா எப்பொழுதுமே என்னுடைய அந்த அம்மாவை நினைவு செய்யுங்கள், எனது அந்த தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு தான் எல்லோரிடம் சொல்வார். எவ்வளவு அழகான ஒரு தாரணை பாருங்கள். நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கூட மம்மா எங்களிடம் கேட்டார், குழந்தைகளே, பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்பது உண்டு. பாபாவிடம் எவ்வளவு அன்பு வைக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்பார். இப்படியாக அந்த ஞான தாலாட்டுடன் அந்த யோகத்திலும் சரி கவனம் வைக்க சொல்வதும் உண்டு. அதனால்தான் மம்மா அவர்கள் திருஷ்டி தரும் பொழுது அந்த கண்ணின் மூலமாக பாபா இருந்து கொண்டு பார்ப்பது போல அந்த அளவிற்கு பிரகாசத்துடன் ஜொலிக்கும். பிறகு மம்மாவுடைய பார்வையில அவரது சம்பூர்ண சொரூபம் தெரிய வந்தது எங்களுக்கு எல்லாம். மம்மா அதனால்தான் இங்கு இருப்பவர் அல்ல. அதாவது மேலிருந்து வந்தவராகவே காட்சியளிப்பார் எங்களுக்கு ஃபரிஸ்தாவாக. மம்மா அவர் யாரை பார்த்தாலும்
அவருடைய பார்வை பட்டவுடன் சரி, எல்லாமே சரி, எண்ணமே மாறிவிடும். அந்த அளவிற்கு அம்மாவுடைய பார்வையில, அதாவது திருஷ்டியில அந்த அளவிற்கு சக்தி இருந்தது அப்படின்று தர்மசாலாவிலிருந்து, இமாச்சலத்திலிருந்து பிரம்மகுமாரி உமாதேவி அவர்கள் அழகான அம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால்தான் அம்மா அவர்கள இந்த பூமியில் வசிப்பவர் அல்ல, அதாவது ஆகாய பேரகை அப்படின்று அழகாக வர்ணிக்கின்றார். கடைசியாக உங்களுக்கு ஒரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். யார் சொல்றாங்க? உமாதேவி. அம்மாவுடைய நிர்ணய சக்தி மிகவும் உறுதியானது. பாருங்கள், சந்திரமணி தாதி சொல்வார்கள் அடிக்கடி. பாருங்கள், அம்மா அவர்கள் இந்த கன்னியர்கள், அதாவது நானும் கூட என் தங்கையும், அதாவது இருதய புஷ்பா சென்ட்ரலில் இருப்பதற்கு தயாரில்லை. நல்ல குழந்தைகள் தான் இவர்களுக்கு ஞானம் நன்றாக பிடித்துள்ளது. அதாவது தினமும் வகுப்பிற்கு வருகிறார்கள். ஆனால் சென்ட்ரல் இருப்பதற்கு ஒத்துக்கொள்வதில்லை. நீங்களே சொல்லுங்களேன். பிறகு அம்மா எங்களுக்கு திருஷ்டி கொடுத்து ஒரு நொடியில் கண்டறிந்து கொண்டார். அதாவது அன்பான பாலனை கொடுத்து எங்களை பலியாக்கி விட்டார். அவர்களுக்கு தெரிந்து விட்டது. இந்த கன்னியர்கள் அன்பான பாலனை மூலமாகத்தான் சமர்ப்பணம் ஆவார்கள் அப்படி என்று. அப்படியாக அம்மா அவர்கள் அந்த அபரிமிதமான அன்பு கலந்த பாலனை மூலமாக எங்களை பரிவர்த்தனை செய்து விட்டார். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அதனால்தான் அம்மா அவர்கள் அந்த கல்வியினுடைய அதிபதியாக, அதாவது சரஸ்வதியாக இருந்தாலும் சிறிய சிறிய குழந்தைகளுக்கு மிகவும் மரியாதை வழங்கினார். சரளமாகவும் அந்த அகங்காரம் இல்லாமல் இருந்தார். இப்படி வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய தாய் ஜெகதம்பா, மம்மா ஜெகதம்பா சரஸ்வதி அவர்கள் என்று அழகாக இவ்வளவு நேரமாக உமாதேவி அவர்கள் தர்மசாலாவில் இருந்து, இமாச்சல பிரதேசத்திலிருந்து அழகாக அம்மாவை பற்றி, அவர் எந்த அம்பாள் அந்த தாயை முழு உலகம் அழைக்கிறதோ, அந்த தாயை நாங்கள் நேரில் கண்டோம். பாண்டவ பவனில அமிர்தசரசிலை நாங்கள் நேரடியாக பார்த்து அந்த உண்மையான அந்த ஜெகதம்ப தாயிடம் நாங்கள் திருஷ்டி பெற்றோம் அப்படி என்று இவ்வளவு நேரமாக அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை உமாதேவி அவர்கள் அழகாக சொல்லி, அந்த ஆன்மீக நம்முடைய அம்மா இருப்பது போல இதை கேட்கும் பொழுது எனக்கு அனுபவம் ஆனது அப்படின்று கண்டிப்பாக உணரும் அப்படின்னு நாங்கள் நம்புகின்றோம். பார்ப்போம் நாளைக்கு. அழகாக இன்னொரு மகானாத்மாவை பற்றி நாம் பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவில் இருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் தன்னுடைய அனுபவத்தினை, அதாவது பிரம்மா பாபா, சிவ பாபா, அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம்